தோழர்களே, கடந்த வாரம் பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி ஏன் கலைக்கப்பட்டது என்ற ஒரு காணொளி போட்டிருந்தோம். அதை ஒட்டி சில விமர்சனங்களும் சந்தேகங்களும் நிறையா வந்திருக்கு. நிறையா பதிவுகள் போட்டிருக்காங்க. பதிவுகள் போடுறதுக்கான நேரம் இல்லாததுனால இந்த காணொளியை காணொளி மூலிமா அதுக்கான விளக்கங்களையும் பதில்களையும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். முதல் அதை நான் இடதுசாரர்களை பற்றி வெளியிட்டிருந்தேன். ஒன்று முழுக்க முழுக்க கருத்தியல் போராட்டங்களை நிராகரித்து அதே சமயத்தில் ஆளும் வர்க்கத்தோட மாற்று சர்க்கார் ஐக்கிய முன்னணி கட்டணும்னு சொல்லக்கூடிய போக்கு, இது ஆளும் வர்க்கத்துக்கு வாழா போகக்கூடிய போக்கு, இதனால் பயன் கிடையாது அப்படின்றதையும், இன்னொரு போக்கு வரட்டுத்தனமான போக்கு, பாசிசத்தை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய போக்கு. இவங்க ரெண்டு பேருமே சமரச சக்திகளாக திமுகவை பார்க்குறாங்க. இந்த இரு போக்கினருமே சமரச சக்திகளாக திமுகவை பார்க்குறாங்க. பார்த்து ஒருத்தங்க மாவோ சொன்னார்னு சொல்லி ஐக்கிய முன்னணிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தருங்க லெனின் சொன்னார்னு சொல்லி அவங்கள சமரசப்படுத்தி தனிமைப்படுத்தணும், சமரச சக்திகளை அம்பலப்படுத்தி தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது தான் விஷயம், மையமான இது. அது இல்லாமல் வேறு சில வாதங்களில் கூட அதில் பதில் சொல்லியிருந்தோம். அப்போ நாம் அதை பற்றி விளக்கியிருந்தோம். இருந்தாலும் திருப்பியும் கூட அதை விளக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு முன்னாடி அதை ஒட்டி வேறு சில விஷயங்களை கூட முறையாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் முக்கியமாக பாட்டாளி வர்க்க சமரணி, அப்புறம் மனோகர் தனியாக சமரணியை சார்ந்த மனோகர் தனியாக முதல்ல பதிவு போட்டிருந்தார். அந்த விஷயங்களுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லிட்டு அடுத்தது ஞானம் தனியாக இன்னொரு இதை ஞானம் போட்டிருந்தார். அதுக்கும் பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதில் என்ன விஷயம்னு சொன்னால், அதில் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னு சொன்னால், அதில் அதான் நாங்கள் ஏஎம்கே பாணின்னு சொல்கிறதுனுடைய விளைவு தான் இவங்க ரெண்டு பேருமே திருப்பியும் அந்த பேசியிருக்கிற விஷயங்கள். அதாவது என்னென்னா, எதிராளியிடம் இல்லாத ஒரு விஷயத்தை முத்திரை குத்துவது, எதிராளியிடம் இல்லாத கருத்துக்களை ஊகங்களாக இவர்கள் முன்வைப்பது, இதுதான் முக்கியமாக நிலவுடைமைத்தன்மை முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே ஞானத்துக்கு சொன்னோம், இப்போயும் அதே மனோகரனுடைய கருத்துக்களுக்கும் அதை சொல்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு இல்லாத, எங்களுடைய கருத்துக்கள் இல்லாததை எங்களுடைய கருத்துக்களாக சொல்லி விவாதிப்பது, எங்களுடைய நிலைப்பாடாக சொல்லி விவாதிப்பது, இதுதான் எப்போவும் முடிவுறாத விவாதம். இதுதான் சிக்கல். இதுதான் நிலவுடைமைத்தன்மையிலான சரியாக உள்வாங்காத ஊகங்களிலிருந்து பேசுது. எப்போ ஊகங்கள் திட்டவட்டமான ஆதாரங்கள் இருக்கிறது இல்லை, அதை தேடி போகிறதே கிடையாது. எங்களுக்கு ஆவணம் இருக்குது, ஆவணத்தில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் அதுலேருந்து பேசினா பரவாயில்ல, அது இல்லை. அப்போ நம்ம இதுக்கு வரோம். அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இடது சக்திகளை நாங்கள் கட்டணும்னு சொன்னோம், இவங்க மறுக்கிறாங்க. அப்புறம் ஆளு வர்க்கத்தோட இடதோட கட்ட அனுமதிக்க மாட்டுறாங்க. ஆனால் ஆளு வர்க்கம் இந்தியா கூட்டணியோட ஐக்கிய முன்னணிக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது கேலி கூத்தானது. எங்களுடைய இதுவே இல்லை, எங்கள் நிலைப்பாடே இது கிடையவே கிடையாது. அப்போ நாம் அதை ஒட்டி பார்க்க வேண்டியது இவங்களுடைய நிலைப்பாடு, இவங்க எப்படி சந்தர்ப்பம் மாற்றிருக்கிறாங்கன்றதை கூட பார்க்க வேண்டியது. முதல்ல என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் இப்போன்னு இல்லை, எப்போவுமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கிற விஷயம் என்னன்னா, மூலவுத்தி ரீதியாகவே கோர் அதுக்கடுத்து பரந்த இடதுசாரி முன்னணி கட்டப்படணும், அடுத்தது பரந்த ஜனநாயக முன்னணி கட்டப்படணும். இது பாசிசத்துக்காக இல்லை, ஒட்டுமொத்தமாகவே கட்டப்படணும். கட்டப்பட்டு இதிலிருந்து தான் எல்லா செயல்பாடுகளும் வரக்கூடிய இடைக்கட்டங்கள், குறிப்பான திட்டங்கள் செயல்படணுன்றது தான் எங்களுடைய கருத்து. அதுக்கு 15 ஆண்டுகளாக நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். 15 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அதில் அப்பப்போ சில அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சியை அடையுது, ஒரு கட்டத்துக்கு போகுது.
அப்போது இதையும் அப்படி தான் நாங்கள் வந்து தொடங்குகிறோம். நாங்கள் தொடங்கி அதாவது முதல்ல 19 ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறோம். பரந்த இடதுசாரிகளுடைய இது வந்து அணி வந்து அமைக்க முடியாது ஏன் அப்படின்னு ஒரு 19 அமைக்கிறோம். அனைத்து மார்க்சிஸ்டுகளையும் கூப்பிட்றோம். சிபிஐ சிபிஎம் உட்பட அனைத்து எம்எல் கட்சிகள், சில எம்எல் கட்சிகள் அப்போ சிக்கல் இருந்தாங்க, சிலரை கூப்பிட்டோம் வரல அவங்க, அவ்வளோதான். அப்போ வந்து சிக்கல் இருந்த ஒரே அமைப்பு வந்து இதுதான், போல்ஸ்விக் தான். அதை யாரை கூப்பிடுறது என்னன்றது ஒரு குழப்பம் இருந்தது. அதனால் அவங்கள மட்டும்தான் நாங்கள் கூப்பிடலை, மற்றவங்கள கூப்பிட்டு மற்றவங்க வரல. அதுதான் வந்து நடந்தது. மற்றபடி பெரும்பாலும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. சாதாரண ஆணைமுத்திலேருந்து ட்ராஸ்கி அமைப்பிலேருந்து கூட வந்து கலந்துக்கிட்டாங்க. அனைத்து மார்க்சியர்களையும் நாங்கள் கூப்பிட்டு இது பண்ணோம். அப்போத்திலேருந்து நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுகிறோம். முயற்சி பண்ணிவிட்டு அதில் ஒரு கட்டம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா எங்கள்கிட்ட வந்து இது முன்னணி கட்டணுன்றது நிலைப்பாடு முன்னம் தான் 92லேருந்தே எங்களுக்கு நிலைப்பாடு. அதை நான் முன் வச்சு இது பண்ணிட்டு வரேன். நாங்கள் ஊத்தங்கரை சம்பவத்தில் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி கட்சியில் வந்து தீர்மானமே போடுறோம். பாசிச எதிர்ப்பு முன்னணி கட்டணும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு முன்னணி கட்டணும், குடியுரிமை அமைப்பு கட்டணும்னு அந்த அடிப்படையில் கட்டுந்தான் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம். அதை வந்து இவன் கூமுட்டை மாதிரி தன்னார்வ குழுக்கள் இன்னும் வந்து சொல்லிட்டேன். இதுதான் இந்த ஊகங்கள்லேருந்து பேசுறது இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஏஎம்கே பாணின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு கட்சி திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயத்தை திட்டமிட்டு கட்டது. நான் தான் செக்ரட்டரி, நாங்கள் தான் வந்து அதை தீர்மானமே போடுறோம். போட்டு அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தீர்மானம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நடைமுறைக்கு வருது. அது ஒவ்வொரு 6 மாதமும் சில யாரை போடுறது யாரை போடலாம் அப்படின்றத பேசி தீர்மானித்து சரி இவங்க தலைமையில் பண்ணலான்னு இறுதியாக முடிவெடுத்து பண்ணது அது. ஆனால் இவங்க அதை வந்து வேறு மாதிரி அது தன்னார்வ குழுன்னு சொன்னாங்க. அடுத்தது பாசிச எதிர்ப்பு முன்னணி. அப்பயும் வந்து என்ன பண்ணுறோன்னா, பாசிச எதிர்ப்பு முன்னணி உடனடியாக கட்டக்கூடிய சூழல் வந்து இல்லைங்க. அதுக்கான சக்திகள் சிக்கலாக இருக்குது. முதல்ல பகுதி அளவு கட்டுவோன்னு சொல்லிட்டு எடப்பாடியில் மத நல்லெண்ணெய்க்கு பிறகு கட்டுறோம். நான் கைது செய்யறதுக்கு முன்னாடியே மத நல்லெண்ணெய்க்கு பிறகு எடப்பாடியில் கட்டிடுறோம். அப்போ வேறு சில இடங்கள்ல அதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்குறாங்க. அதை வந்து இணைச்சி பின்னாடி வந்து சக்திகளை வச்சு கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் வரும் அப்போவே. அப்போ அதுக்கான முயற்சியை நாங்கள் வெளில வந்தோன்னு எடுக்கிறோம். வெளியில் வந்த பிறகும் அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். இந்த இது வந்தோன்னா குறிப்பான திட்டம் வச்சு அதுக்கான வேலைகளை 15க்கு பிறகு தீவிரமாக செய்ய ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து போட்டது தான் அந்த இது. அப்போ இடது சக்திகளை வச்சு பண்ணணுன்றது வந்து ரொம்ப முக்கியமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு 5-6 அமைப்பில் இணைச்சோம். வந்த உடனே அது 9ன்னு நினைக்கிறேன். 9ல் அது வந்து செயல்பட முடியலை. ஏன்னா வேறு ஒரு அமைப்பை வந்து மற்றவங்க வந்து கட்டுறதுனால அது நடைமுறைக்கு கட்டுறதுனால பிரச்சனை. ஏன்னா இங்கே அமைப்பு கட்டினாலே நடைமுறை 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 அப்படின்னு பேசுறது தான். ஒரு கருத்தியல் ரீதியான எங்களுடைய இது என்னென்னா, ஒரு கருத்தியல் ரீதியான போராட்டங்களை செய்து கொண்டு நாம் ஜனநாயக முன்னணியை வழிநடத்தணும். இதுதான் எங்களுடைய திட்டம். இடது வந்து ஒரு கருத்தியல் ரீதியான போராட்டங்களை செய்து கொண்டு அங்கு திட்டமிடக்கூடிய விஷயங்களை ஜனநாயக முன்னணியில் நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்றதான் எங்களுடைய திட்டம். அது வந்து நடைமுறைக்கு வரமாட்டேது. அப்போ மக்கள் ஜனநாயக கூட்டமைப்புன்னு ஒரு ஜனநாயக அமைப்பு நடத்தணும். அது 30-40 அமைப்புகள், அது ஒரு 3 வருஷம் நடந்தது. இப்படி தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் முயற்சிகள் பண்ணுறோம். அப்போ அப்படி இதுக்கப்புறம் நாங்கள் முயற்சிகள் பண்ணி இடது சக்திகளை ஒரு 7-9 பேரை பேசிகிட்டு இருக்கும்போது தான் பாலம் வந்து குறைந்தபட்ச திட்டத்தை கொடுத்து இது போல் நாங்கள் ஒரு 100 அமைப்புகளை கூப்பிடலான்ட்டுருக்குறோம், இது போல் கட்டலான்னு இருக்கும்போது நாம் என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு இடது சக்திகளை கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே சரின்ட்டு அவர் அப்போ எதுவும் சொல்லலை. ஆனால் நாங்கள் வந்து இதுக்கான வேறு வேலைகளில் வந்து நாங்கள் இருந்தோம். அனைத்து இந்திய அளவிலும் அதுக்கான சில முயற்சிகள் எடுக்கிற வேலைகள் இருக்கும்போது அவர் திடீர்னு இது போல் வந்து கூட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நாங்கள் ஏற்கனவே 7-8 அமைப்புகளை கூட்டி பேசியிருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சரி நம்ம வந்து ரெண்டும் வந்து செஞ்சால் சிக்கலாகும் அப்படின்றதுனால சரி இதிலே இணைஞ்சு செய்வோம், மாறுபட்ட கருத்துக்கள் வந்தால் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் கட்சியில் பேசி முடிவு எடுத்து 2ஆக செய்யக்கூடாது, அது சரி இருக்காது அப்படின்னு நாங்கள் இதில் வந்து இது பண்ணுறோம். எங்களை சார்ந்த அமைப்புகள் தோழர்கள்கிட்டையும் பேசி நாங்கள் இதில் வந்து சேர்ந்து செயல்பட ஆரம்பித்தோம். இதுதான் வந்து நடந்தது. இப்படி தான் நாங்கள் வந்து இடதுக்கான விஷயங்களை தொடர்ந்து அது வந்து மூல உத்தி ரீதியாக
சந்தர்ப்பவாதமாக வெறும் பாசிசத்துக்காகன்றது எனக்கு கருத்து கிடையாது. எங்களுக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அப்போ இது கட்டப்போது கூட அங்கே இதுக்கு மட்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க சிலர். அது கட்டினவங்களும் சரி, செயல்முருகன் போன்றவங்களும் சரி, இதுக்கு மட்டும் பாசிசத்துக்கு மட்டும்னு வலியுறுத்துகிறாங்க. எங்கள் நோக்கம் நாங்கள் தெளிவாக அங்கேயே வைக்கிறோம். என்ன வைக்கிறோன்னு சொன்னால், இதை தொடர்ந்து நம்ம சித்தாந்த போராட்டங்களை இதில் நடத்தணும். அப்புறம் இருதரப்பு உறவுகள் வச்சுக்கணும். இதில் இருக்கிற அமைப்புகள்லாம் இருதரப்பு உறவுகளை வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கருத்தரங்குகள், பத்திரிகைகளை கொண்டு வந்து நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடிப்படையான உடன்பாடு உள்ளவர்கள் குழுக்களாக அமைச்சிக்கணும். தங்களை ஒவ்வொருத்தரும் குழுக்களாக அமைச்சிக்கணும். லெனின் வந்து எல்லாரையும் கட்டி இழுத்துன்னு போனார். அங்கங்கே குழுக்கள் இருந்தது. குழுக்கள் இருக்கிறவங்க மாறி கூட இருந்தாங்க. எல்லாரையும் கட்டி தான் எடுத்துகிட்டு போனார். அதுபோல் நம்ம ஒரு ஐக்கியன்றது உடனடி சாத்தியம் கிடையாது. கருத்தியல் போராட்டங்கள் மூலமாக நம்ம இது பண்ணணும். அப்புறம் பாசிச இதை வந்து நம்ம முன்னணியை கட்டி போகணுன்றது தான் நாங்கள் வச்ச நிலைப்பாடு. இதுதான் விஷயம். ஆனால் இதை பற்றி விவாதிக்க கூட யாரும் தயார் கிடையாது. இதை விவாதிக்க கூட தயார் கிடையாது. விவாதிக்க கூட வந்து யாரும் தயார் கிடையாது. இருதரப்பு உறவுக்கு மஜக மட்டும்தான் வந்தாங்க. மற்றவங்க வரக்கூட தயாராது. எல்லாருக்கும் கடிதம் கூட கொடுத்தோம். வரக்கூட தயார் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. தமிழ்நாட்டு நிலைமை இதுதான். வரக்கூட யாரும் தயார் கிடையாது. இருதரப்பு உறவுக்கு இருதரப்பில் வந்து விவாதிக்கிறதுக்கு கூட தயார் கிடையாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வழக்கு அது இது நான் என்னன்னா, நாங்கள் அதில் வந்து தீவிரமாக செயல்பட அந்த விஷயங்களை தீவிரமாக நகர்த்த முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கான ஒதுக்கான தோழர்கள் எல்லாம் எங்களுடைய வழக்கிலே இதுவாகிட்டாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டெய்லி வாய்தா அப்படின்றது எங்களுக்கு கிட்டத்தட்ட முடங்கிட்டோம். நாங்கள் அமைப்பு வேலைகள் எல்லாமே முடங்கிட்டோம். அப்படி லைட்டாக வந்து நாங்கள் டச் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தோமே தவிர முடங்கிட்டோம். அப்போ இதுதான் வந்து நடந்த விஷயம். அப்போ எங்களுடைய நிலைப்பாடு இதில் வந்து தெளிவாகவே இடது சக்திகளை மூல உத்தி ரீதியாகவே கட்டணுன்றது தான் எங்களுடைய கருத்து. இவங்க முதல்ல போன எலெக்ஷனில் முழுக்க வாழா போனாங்க. அது ஐக்கிய முன்னணி கட்டணும், இடைக்கால சர்க்கார் கட்டணும்னு முழுக்க வாழா போனாங்க. நாம் அப்போ வந்து இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்தாமல் போவது தவறுன்னு இவங்க மேலே விமர்சிச்சிருக்கிறோம். இப்போ இவங்க இடதுன்னு பேசுகிறாங்க. சரி, இடதுன்னு பேசுகிறாங்க, நாமும் பேசுகிறோம். ஆனால் அதை மறைக்கிறாங்க. அது ஒரு விஷயம், அது இருக்கட்டும். இந்த இடதுன்னு பேசல கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க நாங்கள் மறுக்கிறோன்றதில்ல. இவங்க திட்டத்தை எப்போவுமே கோடாரியை தூக்கின்னு தான் ஏஎம்கே பாணின்னு சொல்கிறோம். நாங்கள் கோடாரியை தூக்கின்னு வருவாங்க. என்ன கோடாரின்னா, அந்த இடைக்கால சர்க்கார் அமைக்கணும், இது குறிப்பான திட்டம் எல்லாரும் சேர்ந்து இடதுகள் அமைக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் கோடாரின்றோம். கோடாரி இந்த நிபந்தனைகளோட வரவே கூடாது. இது ஒரு நிலக்கிழாரிய அதிகாரத்துவ முறை அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அது நிலக்கிழாரிய அதிகாரத்துவ முறை அப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னா எல்லாம் வரணும். நாங்கள் இதை ஏற்கனவே விமர்சிச்சிருக்கிறோம். முன்ன கூட இது போல் வந்து பொழிலன் வந்து உருவாக்குற தமிழர் முன்னணியை கடுமையாக விமர்சித்தேன். நான் முன்னாடியே இவ்வளோ பெரிய பக்கத்தை போட்டு அதுக்கு தேவையான ஆட்களை மட்டும் கூட்டுக்கிட்டு தான் தமிழர் முன்னணி வந்து கட்டினார். இப்படி தான் சில அமைப்புகள் கட்டுது. இதெல்லாம் முழுக்க பாளையக்காரத்தனமும் நிலக்கிழாரியத்தனங்களும் ஆகும். அப்போ என்ன ஆகணும், ஜனநாயகபூர்வமாக இருக்கும். ஜனநாயகபூர்வமாக உட்காந்து நம்ம பேசணும். ஒரு குறிப்பான திட்டம் நம்ம வகுத்துக்கலாம், இல்லை குறைந்தபட்ச திட்டம் வகுத்துக்கலாம். அது என்னென்ன விஷயங்கள்ன்றதை நிகழ்ச்சி நிரல் போட்டு ஜனநாயகபூர்வமாக பேசணும். ஏன்னா குறிப்பான திட்டம்னு இவங்க சொல்கிறது வேறு, நாங்கள் சொல்கிறது வேறு. அப்போ மற்றவங்களுக்கு இருக்குதா இல்லையான்றது கூட தெரியல நிறைய பேருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்னுடைய ஏற்றுக்கணும், இதை வச்சு பேசணும். குறிப்பான திட்டத்தில் உருவாகணும்னா அதை எப்படி உருவாக முடியும்? ஒரு சாதாரண ஒரு முழக்கத்தின் அடிப்படையில் ஒன்றுபட முடியல. அப்போ இங்கே அடிப்படையானது என்ன? குறிப்பான திட்டத்துக்கு உருவாகிருந்தா? அது கிடையாது. அந்த குறிப்பான திட்டத்துக்கு உருவாகிறதுக்கு கூட கருத்தியல் ரீதியான போராட்டம் அவசியம். கருத்தியல் ரீதியான போராட்டம், ஐக்கியம் அவசியம். இந்த கருத்தியல் ரீதியான போராட்டம், ஐக்கியம், போராட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நாங்கள் வைக்கிற விமர்சனமே அதான். நான் சொன்னதில் சரியாக ஆழமாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன், இல்லை நான் சரியாக விளக்கலைன்னு நினைக்கிறேன். அதில் நான் சொல்ல வர விஷயமே, இந்த கலைஞதில் தீர்மானகரமான விஷயம் கருத்தியல் போராட்டம் இல்லாததுனால அது போய் நடைமுறையில் முட்டிக்கொண்டு நின்றது. இதுதான் தீர்மானகரமான விஷயம். அதை கிளப்பி சீக்கிரம் விட்டுது அந்த நடைமுறைவாதத்தில் இருக்கிற வரட்டுவாதிகள் வந்து அதை வந்து சீக்கிரம் முடிவு கொண்டு வந்தாங்க. வரட்டுவாதிகள் அப்படி தான் செயல்படுவாங்க.
அவங்க கருத்தை எப்படியும் வலியுறுத்திட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய கருத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி அந்த கருத்துக்களை இணக்கமாக கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாதது தவறு. ஏன்னா திட்டமிட்டு இருந்தோம், ஒரு கருத்தரங்கம் திட்டமிட்டு இருந்தோம். கொரோனா வந்து போச்சு, இத்தனைக்கு தொகுத்து இருக்குது, என்னென்ன விஷயங்கள் வாதிக்கணும் தொகுத்து இருக்குது. அது திரும்ப திரும்ப வாதிக்கப்படவே இல்லை. அப்போது கருத்தியல் போராட்டமும் நடைமுறையும் மாறி மாறி நம்ம அந்த சுழற்சி முறையில் போகாமல் நாம் ஐக்கியப்பட்டு நடைமுறைக்கு போக முடியாது. கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நடைமுறை போய் முட்டிக்கிட்டு தான் நிற்கும். இதுதான் விஷயம். இப்போ இந்தியா கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறாங்க. எல்லாம் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு குறைந்தபட்ச திட்டம் இல்லை, அதனால தான் அது. அப்போ சொல்கிறோம்ல, அப்போ ஒரு ஐடியாலஜி தேவை இருக்குல்ல, ஒரு கொள்கை தேவை இருக்குல்ல, அந்த கொள்கை ஒற்றுமை அங்கே வரல. அப்போ அதுதான் சிக்கல். அப்போது அந்த கொள்கை ஒற்றுமை, அந்த கருத்தியல் ரீதியான ஒற்றுமைக்கு கருத்தியல் ரீதியான போராட்டம் அவசியம். இங்கே கருத்தியலை நிராகரிக்கிற அறிவு மறுப்பியம், அதாவது அனுபவவாதம் பலமாக, அனுபவவாதத்தில் கூட நடைமுறைவாதம் பிராக்மெட்டிசம் முழுக்க ஸ்ட்ராங்காக பலமாக நம்ம சமூகத்தில் இருக்குது. இந்த அமைப்புகள்கிட்டே சிந்தனை இவங்களாம் திட்டமிட்டு செய்யலை, இயல்பாக கட்டப்படுவாங்க, இயல்பாக வந்து கட்டையை போடுவாங்க, ஒரு சும்மா அப்படி வந்து நிறுத்துவாங்க, இயல்பாக செய்வாங்க, அந்த வடிவத்தை மாற்றுவாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தியல் ரீதியாக அறிவை நாம் அடைவதன் மூலம்தான் சிறந்த நடைமுறையை நாம் தர முடியும். அறிவை அடையாமல் சிறந்த நடைமுறையை தர முடியாது. ஒரு செங்கலை மட்டும் உருவி துண்டு துண்டாக பேசுவதன் மூலமாக சிக்கல்களை தீர்க்க முடியாது. அடிப்படையான விவாதங்களை நடத்திக்கிட்டு சரி இதெல்லாம் முடிச்சு தான் செய்யணும் அப்படி சொல்ல, நாங்கள் அடிப்படையான விஷயங்கள் மீது விவாதங்களை நடத்தி கொண்டு குறித்த விஷயத்தை நோக்கி நம்ம நகரணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை தீர்த்து கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் அடிப்படை விஷயங்கள் தீர்ந்த பிறகு சின்ன சின்ன குறிப்பான விஷயங்கள்லாம் மிக பெருசாக வரவே வராது. இதுதான் வந்து ஒரு இயங்கியல் போக்கில் கருத்தியல் நடைமுறை என்ற மாறி மாறி அதுக்கான உறவில் இயங்கியல் போக்கில் வரக்கூடிய விஷயம். அதுக்கான இடைவெளியை குறைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடைவெளி மிக பெருசாக இருக்குது நம்ம சமூகத்தில். அது பல வடிவங்களில் இருந்தாலும் ஒன்று தான், மிக பலமாக ஆதிக்கம் செய்யக்கூடியது நிலக்கிலாரிய நில உடைமைத்தனம் தான் இங்கே பலமாக ஆதிக்கமானது. சிந்தனை போக்கை பலமாக ஆதிக்கம் பண்ணது வரட்டுவாதம்ன்றது வந்து ஒரு குட்டி முதலாளித்த தன்மையிலேருந்து அது வந்து இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியம். அணுகுவாதம் என்பதும் நிலக்கிலாரியத்தனம் என்பதும் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அது விவாதங்களே பிரச்சனையாக இருக்குது. அதாவது இந்த விவாத முறை பாருங்கள், நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எங்களில் தெளிவாக இருக்கும், கொள்கை ரீதியாக ஐக்கிய முன்னணி கட்டலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம பலம் இல்லாததுனால இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்தணும். அப்போ நாங்கள் அதனால தான் முழக்கம் வைக்கிறோம். அந்த முழக்கத்தை யார் வச்சது? நாங்கள் தான் வச்சோம். நாங்கள் என்ன வச்சோம்? பாசிச பாஜகவை அடியோடு வீழ்த்துவோம், இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துவோம். இதுதான் நாங்கள் வச்ச முழக்கம். இன்றைக்கே எங்களுடைய முதன்மை விஷயம் இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துவதன் மூலமாக பாசிசத்தை எதிர்ப்பது, பாசிசத்தை எதிர்ப்பதன் மூலமாக இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துவது. அதனால தான் அந்த பாசிச எதிர்ப்பு முன்னணியில் இருக்கக்கூடிய வடிவமான செக்குமாட்டுத்தனமான வெறும் ஆர்ப்பாட்டங்கள் என்றதை நாங்கள் எதிர்த்தோம். இது இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்தாது. பலமான ரெண்டு விஷயங்கள் சொன்னோம். பல ஜனநாயக அமைப்புகளெல்லாம் கொண்டு வரணும், அது அடுத்தது மக்கள்கிட்ட போகணும், நேரடியான மக்கள்கிட்ட போகக்கூடிய வடிவங்களை கையாளணும். இதுதான் இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்த நாங்கள் சொன்னோம். அப்போ அது வந்து அது நடக்காததுனால ஒரு செக்குமாட்டுத்தனம், அதனால நாங்கள் புறக்கணிச்சிட்டே இருந்தோம். நான் மட்டும்தான் கலந்துக்கிட்டேன். முதல் ஆர்ப்பாட்டத்தில் மட்டும்தான் நாங்கள் எங்கள் அமைப்பு கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் கலந்துக்கிட்டேன், ஒரு அடையாளமாக கலந்துக்கிட்டேன். அது கூட 1-2 ஆர்ப்பாட்டங்கள் தான். மற்ற ஆர்ப்பாட்டங்கள்லாம் நாங்கள் கலந்துக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது நம்மளை போய் அதுவும் எங்கேயோ போய் மூலையில் எடுத்துன்னு அவன் கொடுக்குறான், அங்கே போய் உக்காந்துக்கிட்டு சத்தம் போட, அதனால் என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் கிடையாது. நம்ம சக்திகள் நம்ம அணிகளுக்கு வேணால் பேசிக்கலாம், அது தனியாக பேசிக்கலாம். அதை விட கருத்தரங்கு பலமானது, அப்படி தான் நாங்கள் எங்களுடைய கருத்தை முன் வச்சுக்கிறோம். அதுதான் காரணம். அப்போது எங்களது தெளிவானது இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துவது தான் இங்கே முக்கியமானது. எங்களுடைய குறிப்பான திட்டத்தை நாங்கள் ஏன் வலியுறுத்தலைன்னா, குறிப்பான திட்டத்தை இங்கே வலியுறுத்துகிற நிலையில் இடது சக்திகள் பலமாக, அறிவு சார்ந்த பலமாக இல்லை.
மார்க்சிய அறிவு சார்ந்து கோட்பாட்டு சார்ந்து பலமாக இல்லை. அப்போது அதுக்கான போராட்டங்களை நடத்தி, கருத்தியல் போராட்டங்கள் நடத்தி ஐக்கியம் போராட்டம் போனால் மட்டும்தான் அதை மேலும் மேலும் முன்னோக்கி போக முடியும் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். அது ஆனால் அந்த ப்ராசஸுக்கான போராட்டங்களை நாங்கள் செய்வோம். அது கடமை. அது ரிசல்ட் எதிர்பார்த்து செய்கிற விஷயம் கிடையாது. ரிசல்ட்டுக்காக செய்வது கிடையாது. அது மார்க்சிஸ்ட்டுங்க அதனுடைய வேலையை செய்ய மாட்டாங்க. ரிசல்ட்டுக்காக செய்வது கிடையாது. இது கடமை. இந்த கடமையை கட்டாயம் செய்வோம். இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. அவங்க சொல்கிறது முழுக்க முழுக்க தவறு, பொய். எங்களுடைய ஸ்டாண்டு நிலைப்பாடே அப்படி கிடையாது. அதே போல் இடது அந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது நாங்கள் தெளிவாக சொல்கிறோங்க, கோட்பாட்டு விஷயம் சேம சக்திங்க. ஆளு வர்க்க முரண்பாடுன்றது சேம சக்தி. ஆளு வர்க்க முரண்பாட்டை இந்த தேர்தல்களில் பயன்படுத்துதுன்னா தேர்தலை ஒட்டி மட்டும்தான். பயன்படுத்துவோம், இல்லைன்னா அவசியம் கிடையாது. இதுதான் விஷயம். அந்த தேர்தலில் தான் தீர்மானிக்கும். நாங்கள் ஏற்கனவே போன காணொலியில் சொல்லிக்கிறோம், நாங்கள் எப்படி எப்படிலாம் நின்று இருக்கிறோம், என்னென்ன மாதிரிலாம் வந்திருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு உத்தியை நாங்கள் சொல்கிறோம், ஒரு முழக்கத்தை சொல்கிறோம். அப்படி தான் போனது. அங்கே 3வது முறையாக பிஜேபி அங்கே வரக்கூடாதுன்றதற்காக இந்தியா கூட்டணிக்கு அந்த தேர்தல் சமயத்தில் வாக்களிக்க சொன்னோம். நாங்கள் அவங்களதில் போய் கலந்துக்கிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணல. அவங்கள விமர்சிக்கணும்னு நாங்கள் முடக்கத்தை போட்டோம். திமுகவை தட்டி கேட்போம் அப்படின்ற முடக்கமே போட்டோம். அதற்காக எதிர்கொண்டோம் நாங்கள். அதனால் பிரச்சனைகளை கூட எதிர்கொண்டோம் நாங்கள். இதுதான் விஷயம். மற்ற சமயங்களில் இந்தியா கூட்டணி என்றது சிக்கல் கிடையாது. இந்தியா கூட்டணியுடைய முரண்பாடுகள் முத்துதுன்னு சொன்னால் அதுக்கான ஒரு முற்றுகிற பிஜேபி எதிர்த்த ஒரு முடக்கங்களோ இல்லை போராட்டங்களோ வருதுன்னு சொன்னால் நிபந்தனையுடன் ஆதரிப்போம். அவ்வளோதான் எங்கள் ஸ்டாண்டு. இந்த இன்னொரு பிரிவை அது சேம சக்தின்னு சொல்லக்கூடியதை நிபந்தனையுடன் ஆதரிப்போம். நாம் தனியாக நம்மளுடைய தெளிவான முழக்கங்களை முன் வச்சு நாம் கொண்டு போகணுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இடது ஜனநாயக சக்திகள் தனியாக கொண்டு போகணுன்றது தான் நிலைப்பாடு. அடுத்ததை பொறுத்த வரைக்கும் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மேதமையாக பேசுகிறாரு, அது அதான் அவர் குழந்தை சொன்னோன்னா என்ன மேதமை, இதுவும் நில உடைமை தான். எதிராளி முதுகு பின்னாடி போகிறது. நீ விமர்சித்தா உன்னை நான் விமர்சித்தேன், அந்த தன்மையில் தான் இருக்குது. உண்மையிலே என்ன மேதமே நினச்சா நான் உண்மையிலே சந்தோஷப்படுவேன். அது அப்படி கிடையாது. அது ஒரு எதிர் விமர்சனம். இந்த பிஜேபிக்காரங்க பண்ணுவாங்க, அந்த சச்சரவுகளில் ஈடுபடுறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இதுவும் நில உடைமை முறை தான். நீ சொன்னால் நான் சொல்வேன், அவ்வளோதான். அதே இதை சொல்லுவேன். அந்த முறையில் தான். உண்மையில் என்ன விஷயம் சொன்னால் எல்லோரும் கற்றுக்கணும். சொன்னாலே பிரச்சனை. நீ என்ன சொல்கிற, நீ என்ன வாத்தியார் மாதிரி சொல்கிற, இது ரொம்ப தலக்கணம் மிக்க ஒரு நிலக்கிலாரித்தனம் தான். இதுவும் வெளியே என்னன்னா யார் வேணால் சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது, எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குது, அதை கூட தெரிஞ்சுக்கணும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நில உடைமை முறை 92லேயே உணர்ந்து 94 முடிச்சிட்டோம். 94 முடித்தாச்சு. அது மட்டும் இல்லை, விவாத முறைகள்லாம் 94 நாங்கள் முறைப்படுத்திட்டோம். அது மட்டும் இல்லை, கட்சி அமைப்பையே அதுக்கான இது பண்ணிட்டோம். ஓராண்டுக்கு 1 ஆண்டுகளுக்கு முறை எல்லா நடைமுறைகளும் மீளாய்வு செய்யப்பட்டு பியூஆர் தொகுக்கப்பட்டு ப்ளீனம் வகுப்பு பண்ணணுன்னு கட்சி விதியிலே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஒரு மாநாட்டுக்கு இடையில் 2 ப்ளீனங்கள் கட்டாயம் நடத்தியே ஆகணும் 4 வருஷத்தில். இதை கொண்டு வந்துட்டோம். அதனால் கீழ்மட்ட மக்கள் வரைக்கும் போய் நாங்கள் சந்திப்போம். அப்போது அந்த விவாத முறைகள், அந்த தொகுக்கிற முறைகள் ஒரு ஆய்வுத்தன்மைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். நடைமுறை அனுபவங்களை கூட ஆய்வுத்தன்மைக்கு கொண்டு வந்துடும். அப்போது இங்கே 2 தான் இருக்குது. 2 தான் பேசணுவாங்க. எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 தான். ஏன்னா ஒன்று அரசியல், இன்னொன்று ஆய்வுத்தன்மையிலான கருத்து. 2 தான். ஏன்னா லெனின் அதை தான் செஞ்சார், மாவோ அதை தான் செஞ்சார். அதனால தான் 2 பேரும் புரட்சி பண்ணாங்க. லெனின் ஆய்வின்றி பேசுறதெல்லாம் உளறல்னார், கடுமையாக தாக்கினார். ஆய்வு இல்லாமல் பேசினா கடுமையாக தாக்கினார். அப்போ அவரை கேட்கும்போது அதெல்லாம் பேசாத, விஷயத்தை பேசினார். அதான் விஷயம். அப்போ ஆய்வின்றி பேசக்கூடிய உளறுகளை தாக்கத்தான் செய்வார். அதுதான் மார்க்சியம். அது கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. அதை இன்னும் ஒரு படி போய் மாவோ விதியே கொண்டு வந்தார். ஏன்னா குறுகிய அனுபவத்திலேருந்து பேசுறதுனால எல்லாருமே குறுகிய அனுபவத்தை தான். யாரும் இங்கே அனுபவம் பெற்றவங்களோ இவங்க யாரும் இருக்கிறதா இல்லை. ஏன்னா தலைமைகள் இல்லை, இவங்களாம் நீண்ட கால தலைமைகள் இல்லை, கீழே இருந்தவங்க தான். கீழே இருந்ததுனால பெரிய ஆழமான அனுபவங்களோ
அறிவோ கிடையாது. அப்போ குறுகிய அனுபவத்தை முன்வைக்கிறதுனால இங்கே நிறைய சிக்கல்கள் வந்து வருது. அப்போ அங்கே சீனாவில் இதே பிரச்சனை வருது. ஒரு பின்தங்கிய பிற்போக்கு சமூகத்தில் அது கட்டாயம் வரும். நிலவுடைமையுடைய முக்கியமான அம்சம் குறுகிய அனுபவம். அப்போ தெளிவாக மாவன் என்ன சொல்கிறார், விதியே கொண்டு வர கட்சிக்குள்ளே யாரும் ஆய்வின்றி பேசக்கூடாதுன்றார். அதனால தான் புரட்சி நடத்த முடியுது. அதனால் புரட்சி நடத்த முடியுது. ஆனால் இங்கே குறுகிய அனுபவத்தை வச்சுக்கிட்டு அதுதான் பெரிய இதுன்னு சொல்லி தனிநபர் முரண்பாடுகளாக மாற்றி தனிநபர் தாக்குதல்களாக மாற்றி முடிவுறாத விவாதங்களாக கொண்டு போகிறது தான் இங்கே சிக்கல். முடிவுறாத விவாதங்கள் இதுதான் நில உடைமையினுடைய முக்கியமான அம்சம். அதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு கருத்தை பேசுகிறோன்னா வாயில் உள்வாங்கிறது, இல்லைன்னா இப்போ சொல்கிறா போல் எதிர்க்கு எதிர்ப்பு பதில் பேசுறது, ஆவை பற்றி பேசுனா ஊவை பற்றி விவாதிப்பது, இதெல்லாம் தான் எந்த விஷயங்களும் முடிவுறணும். கட்டாயம் நமக்குள்ள இந்தந்த ஒற்றுமை இந்தந்த வேற்றுமை அப்படின்னு ஒரு சுட்டிலே முடிவுக்கு வரணும், இல்லை 2 சுட்டில் முடிவுக்கு வரணும். அதுதான் மார்க்சிய விவாத முறை. நம்ம 2 பேருக்குள்ளே இந்த மாறுபாடு இருக்குது, இந்த வேறுபாடு இருக்குது, இதே அடுத்த சுற்றில் பேசுவோம். இது இந்த உடன்பாடு இருக்குது, இதை நம்ம தொடர்ந்து செயல்படுத்துவோம். இதுதான் மார்க்சிய முறை. இதுக்கு வரவே மாட்டாங்க. இதுக்கு வரதே கஷ்டமாக இருக்குது, நடைமுறைக்கு போக முடியல. அப்போது அறிவு மறுப்பிய ஆட்கள் இதை வந்து விவாதிக்க விட மாட்டுறாங்க. வரட்டுவாதிங்க அந்த விவாதம் இல்லாததுனால அவங்க கருத்தை கொண்டு நடைமுறையை நிறுத்துகிறாங்க. இதுதான் இங்கே நடக்கிற விஷயம். அப்போ இந்த இது வந்து அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, அந்த இதுலேருந்தே அந்த கருத்துக்களை வந்து இவர் அவளை வந்து தாக்குதல் வந்து தொடுக்கிறார். நான் சொல்லாத விஷயங்களை சொன்னதாக வந்து அவர் சொல்கிறார். உதாரணத்துக்கு வந்து அந்த தேர்தல் இதில் வந்து நடக்கும்போது நடந்த விஷயங்களை பற்றி அவர் தவறாக வந்து பதிவு செய்கிறார். அவர் நினைவு ஆற்றலாம் என்னான்னு தெரியல. அதில் நடந்த விவாதமே என்ன விஷயம்னு சொன்னால், ஒன்று இந்தியா கூட்டணியை அதாவது பாசிச பாஜகவை வீழ்த்துவது, அதான் முழக்கம். அப்போ அந்த முழக்கத்துக்கு அதுக்கு எதிரான இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது அப்படின்றத முன் வச்சவங்க ஒரு விவாதம். ரெண்டாவது, தேர்தல் புறக்கணிப்பு இல்லை, பாசிச பாஜகவை எதிர்க்கணும், அதை வந்து பிரச்சாரம் பண்ணுவோம். ஆனால் புறக்கணிப்பு இல்லை, பங்கேற்பும் கிடையாது. இது வந்து சில அமைப்புகள். ஒரே ஒரு அமைப்பு அதிமுக ஆதரிச்சது, ஒரு அமைப்பு புறக்கணிப்பு செஞ்சது. இதுதாங்க நடந்தது. 4 இதுதான் நடந்தது. பங்கேற்பு இல்லை, புறக்கணிப்பு இல்லைன்றது தான் அங்கே இருக்கிற பிரச்சனையே. அதை தான் மதில் மேல் பூனைன்னு சொல்லி நான் வந்து விவாதித்தது, நான் வந்து விமர்சனம் செஞ்சதில் அதுதான் ஒரு மையவாத நிலைப்பாடு அப்படின்னு அதன் மீது தான் விவாதங்கள் வந்து கடுமையாக வந்து நடந்தது. அப்போ நாம் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால், முதல்லையே வந்து பேசும்போது நாம் இந்த பாசிச எதிர்ப்பு முன்னணியினுடைய நிலைப்பாட்டிலேருந்து, அந்த பாசிச பாஜகவை தோற்கடிப்புன்ற நிலைப்பாட்டிலேருந்து பிரச்சாரங்களை கொண்டு போகின்ற கருத்தை நான் முன் வச்சேன். அவரு முன் வச்சு தான் சொல்கிறார், அது தப்பு. நான் முன் வச்சேன், சேல்முருகன் முன் வச்சார், பாஜக முன் வச்சார். ஆனால் அது விவாதத்துக்கே வரல. இவரே விவாதத்துக்கு எடுக்கலை. இவர் வச்சார்னா சீரியஸாக விவாதம் ஆக்கியிருக்கணும்ல, அது விவாதத்துக்கே வரல. திரும்ப அதுக்கப்புறம் தான் இந்த தேர்தலை பற்றிய விவாதம் வந்து சூடு பிடிச்சி கிட்டத்தட்ட வந்து அது ஒரு முடிவுறாத விவாதமாக மாறியே அந்த கூட்டம் ஒரு நாள் நடந்து முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு தான் சரி இது முடிவுக்கு வராதுன்னு சொல்லி தான் அந்த குழுக்களாக வந்து பிரிஞ்சு செயல்பட்டது. அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட்டது. அந்த முடிவு எடுக்குது, அது அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட்டோம். அது இல்லாமல் அங்கேயே வந்து ஒரு அறிக்கையை வந்து தியாக வைக்கிறாரு. தியாக வச்சு அந்த அறிக்கையை ஏற்றுக்கலைன்னு சொன்னோன்னா, அவங்க அமைப்பு ஏற்றுக்கலைன்னா அவங்க அந்த இதை விட்டு விலகிடுறாங்க. பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணியை விட்டு விலகிடுறாங்க. இதுதான் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் தேர்தல் முடியுது. தேர்தலை முடிஞ்சு திருப்பியும் கூடும்போது நடந்த விவாதங்களில் அந்த விஷயங்களை ஒருங்கிணைப்பார் முறைப்படுத்தியிருக்கணும், என்ன செய்யணுன்றதை வந்து முறைப்படுத்தியிருக்கணுன்றதை விமர்சிச்சது. அது பெரும்பாலும் எல்லாரும் விமர்சித்தாங்க. அவரும் வந்து அதை ஏற்றுக்கிட்டார். அதே சமயத்தில் நாங்கள் முன் வச்சதை பற்றி அப்போ பேசுகிறோம், நானும் செயல்முறைன்னு அதை பேசுகிறோம். அப்போ அதை வலியுறுத்தி நாங்கள் விவாதிக்கலை அப்படின்றத சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறோன்னா, அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு அதை பற்றி முடிவு பண்ணுறோம். அப்போ பெரும்பாலும் ஆமாம் அதை செஞ்சுருக்கணுன்றத கருத்து தான் அப்போ வருது.
அதுதான் வருது. அப்போ இதுதான் அங்கே வந்து நடந்தது. இவர் வந்து அதை வந்து தலைகீழாக சொல்கிறாரு. இவர் சொன்னதாக மட்டும் சொல்கிறாரு. சொன்னது முதல்ல நானும் செயல்முருகனை தான். இவர் அடுத்தது கூட சொல்லியிருக்கலாம். அது வந்து அவருடைய இது விஷயம்தான். ஆனால் அது விவாதத்துக்கு வரல. விவாதத்துக்கு வராமல் அது முடிஞ்சது. அதுதான் வந்து அதனுடைய இதை அந்த கூட்டத்தினுடைய விஷயம். அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த கூட்டங்களில் வந்து அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இதை பற்றி விவாதிக்கணும், நபர்கள் வந்து சேர்க்கறதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்றது தான் முடிவானது. இந்த பாசிசத்தை பற்றி இருக்கிற மாறுபட்ட கருத்துக்களை விவாதிக்கிறதுக்கு கருத்தரங்கு நடத்தணும், இதை பற்றி நம்ம வந்து விவாதிக்கணும்னு தான் அந்த வந்து கூட்டம் வந்து முடிஞ்சது. ஆனால் அது ரெண்டும் நடக்கலை. நடக்காமல் இப்போ கூடும்போது தான் இந்த விஷயம் வந்து குறைவான நபர்கள் கூடி அந்த முடிவுக்கு வந்து வந்தது. அப்போ இதில் எங்களுடைய இது என்ன அப்படின்னு சொன்னால், தெளிவாக நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கலைக்கத்துக்கு நாங்கள் உடன்பட்டது என்ன காரணம் சொன்னால், மெயினு அங்கே கருத்தியல் போராட்டங்கள் நடக்கிறது இல்லை. கருத்தியல் போராட்டங்கள் நடத்தாமல் அதை வந்து தீர்க்க முடியாது. அது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அது வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஒரு முடிவிலிருந்து அணுகக்கூடிய தன்மையை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ அதனால் என்ன பண்ணோன்னா, அறிவு மறுப்பயத்தினுடைய பலமான இது வந்து அங்கே வந்து அந்த போக்கு வந்து தெளிவாக இருக்கிறது எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த விவாதங்கள்லேயே கருத்தியல் ரீதியாக விவாதங்களை வந்து ஏற்றுக்காத ஒரு போக்கை வந்து நாங்கள் பார்க்க முடியுது. எதுக்கு அதை பேசிக்கிட்டுன்னு முடிவை கொண்டு போகிறத, அதை கலைக்கிற முடிவை கொண்டு போகிற ஒரு தன்மையை வந்து நாங்கள் பார்க்க முடியுது. அப்போ அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய கருத்து என்னவா நாங்கள் வச்சுருந்தோன்னா, பாசிச பாஜகவை பற்றி மட்டும்தான் இங்கே பேசணும், அதுக்கான திட்டத்தை மட்டும்தான் கொண்டு போகணும். மற்ற விஷயங்களை, மற்ற சிக்கல்கள் அதெல்லாம் போராட வேண்டியிருக்குது. நம்ம ஏற்கனவே போராட்டிட்டு இருக்கிறோம், நாங்களும் தனித்தனியாக தான் போராட்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கட்டலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் முன் வச்சோம். இதுதான் நாங்கள் முன் வச்சது. கலைக்கணும் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் முன் வைக்கலை. அதுக்கப்புறம் இந்த போக்கு போகிறத பார்த்த பிறகு தான் சரி, இனிமேல் ரெண்டும் பிரச்சனை. ஒன்று நடைமுறைக்கு கொண்டு போகாமல் 4 மாதமாக அறிக்கை கொண்டு வராமல் நிற்கிது. அது இந்த கருத்துக்களை வலியுறுத்தணும்னு சொல்லி, அப்போ அதில் கூட என்ன கருத்து, அதில் கூட எங்களுடைய பிரச்சனை தான். என்ன பிரச்சனைனா, நாங்கள் தெளிவாக வந்து பாசிச பாஜக அடியோடு வீழ்த்துவோம், இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துவோம், இந்த ஒரு முழக்கத்தின் அடிப்படையில் பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணியை கட்டணும்னு நாங்கள் சொன்னோம். அந்த முழக்கம் மாற்றப்பட்டது. முதல் முழக்கம், அதாவது பாசிச பாஜக அடியோடு வீழ்த்துவோம், அதை வந்து மாற்றி பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம், இடது ஜனநாயக சக்தியை வலுப்படுத்தும்னு மாறிச்சு. ஆனால் நாங்கள் அந்த முழக்கம் மட்டுமே போதும்னு சொன்னோம். ஆனால் இவங்க வரையறைகளை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இல்லை, நாளைக்கு அது வந்து சிக்கலாகவும் அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. நாங்கள் தெளிவாக சொன்னோம். ஏன்னா அனுபவம், வரலாற்றை எடுக்கிற தன்மையாக கிடையாதுங்க. தனிநபர் கருத்தாக பார்க்குறாங்க. எல்லாமே தனிநபர் கருத்து தான். எல்லாமே தனிநபர் கருத்துக்களாக பார்க்குறாங்க. அவங்க கருத்துக்கள் மட்டும்தான் அமைப்பு போல் ஒரு பாவனை இருக்குது. அமைப்பு அவங்க கருத்து மட்டும் ஒரு அமைப்பு கருத்து பேசுகிறா போல் ஒரு பாவனை தான் இருக்குது அதில் கூட. ஆனால் அந்த அணுகிற முறையே அந்த நிலக்கலாத்தன்மை தனிநபர்கள் கருத்தாக தான் பார்க்குறோம். அதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது. நாம் வரலாற்று தொடர்ச்சியாக இருக்கணுன்ற சிந்தனை கூட யாருக்கும் இல்லை. அந்த குறுகிய தன்மை வந்து சீரியஸாக இருக்குது. அந்த வரலாற்று தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு, இது வரலாற்று தொடர்ச்சியில் அது போல் நடந்திருக்கு. அதனால் மக்கள் ஜனநாயக கூட்டமைப்புலாம் வந்து வெறும் ஒரு வரிகளை வச்சு கட்டப்பட்டது, ஒரே வரியில் வச்சு கட்டப்பட்டது. இந்திய பெருமுதலாளித்துவம், நில உடைமை, ஏகாதிபத்தியம், இது மூன்றை எதிர்ப்பது, அவ்வளோதான். அது விளக்கெல்லாம் கிடையாது. அதனால தான் அது நீடிச்சது. ஆனால் இங்கே இது பண்ணணும். இப்போது அந்த வரையறையில் இதை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஞானம் வந்து குரூப்பு தரப்பு முற்போக்கு இளைஞர் முன்னணி அவங்க ஒரு விளக்கம் அதை தராங்க. அதுதான் இப்போ சிக்கல். அப்போ இது கூட வந்து ஒரு எல்லை, அதாவது இது வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும், மற்றவங்க புரிஞ்சுக்கணும். நாம் நிறைய பன்முகத்தன்மையில் நிறைய நிலைப்பாடுகள், நிறைய கருத்துக்களை வச்சுட்டுருக்குது. இன்னொன்று, இங்கே வந்து வளர்ந்த தன்மை கிடையாது. இந்த அரசியல் சக்திகள் ஒரு வளர்ந்த பழைய தலைமைகள் கிடையாது. இது அதனுடைய இடைப்பட்ட சக்திகள் தான். மிகப்பெரிய அரசியல் ஆழமான அறிவோ
இல்லை அனுபவங்களோ இல்லாத தன்மை தான் இங்கே நிலவுது. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே தீர்க்கிறது வந்து கஷ்டம். அப்போ அதுக்கு வந்து நீண்ட ப்ராசஸ் எடுக்கும். அப்போது நிறைய வரையறைகள், நிறைய கோட்பாடுகள், நிறைய திட்டங்கள், நிறைய நிபந்தனைகள் இதெல்லாம் இல்லாமல் எந்த புள்ளியில் நாம் வந்து இந்த எதிரிக்கு எதிராக நாம் செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு பொதுவான புள்ளிகள் அடிப்படையில் நாம் செயல்படுறதும், இன்னொரு பக்கம் கருத்தியல் ரீதியான விவாதங்களை நடத்துவதற்கான அரங்கை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக கருத்தியல் விவாதங்களை மார்க்சிய முறையில் விவாதிப்பது, நிலவுடைமை முறையில் அல்ல, மார்க்சிய முறையில் விவாதிப்பது, நிதானமாக ஆழமாக விவாதிப்பது. அதன் மூலம் நாம் படிப்படியாக அந்த பொதுவான விஷயங்களில் கூட குறித்த தன்மைகளை வந்து ஆழமாக வந்து ஒரு ஒற்றுமையை நோக்கி போக முடியும். அப்போ தான் ஜனநாயக சக்திகளுக்கு வழிகாட்ட முடியும், மக்களுக்கும் வழிகாட்ட முடியும். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற தேவை. அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று. இன்னொன்று, அந்த பாசிசத்துலேருந்து முதல்ல சொன்னதை இப்போ வந்து அந்த விளக்கிற அந்த ஞானமும் இவங்களும் இருக்கிற விஷயன்றது வந்து திமுக மீண்டும் அந்த போன காணொலியிலே விளக்குனா திருப்பி அது தேவைப்படுது. அது வந்து விளக்குறேன். அதை பற்றி கொஞ்சம் கூட கேட்டாங்களா இல்லையான்னு தெரில. கேட்டுருந்தால் அதை பற்றி விமர்சிச்சிருக்கணும், சமரச சக்திகளை பற்றி பேசியிருக்கணும். ஞானம் மட்டும் சொல்கிறாரு, அது பின்னாடி விவாதிக்கிறேன்றாரு. ஆனால் விவாதிச்சது இங்கே தான், அந்த கூட்டமைப்பில் விவாதிச்சு அதுதான் சீரியஸ் விவாதமாச்சு. ஆனால் அதை பின்னாடி விவாதிக்கிறேன்னு சொல்கிறார். அது பின்னாடி, ஆனால் அதுதான் வந்து விவாதத்தினுடைய மையமாக மாறிடுச்சு. அப்போ அதனால் அது சொல்கிறேன். அதாவது லெனின் சோசலிச புரட்சி கட்டத்தில் சோசலிச புரட்சி முடக்கங்களை வச்சு அவர் வந்து அணி திரட்டும் போது குட்டி முதலாளித்த சக்திகளை இயக்க சக்திகளை அவர் சேர்க்கலை. தொழிலாளி வர்க்கம் விவசாய வர்க்கத்தை மட்டும்தான் சேர்க்குறாரு. அந்த கட்டத்தில் அவங்க இதை வந்து குட்டி முதலாளித்த சக்திகளை, அந்த கொள்கை கொண்ட சீர்திருத்தவாத கொள்கைகள் கொண்ட அமைப்புகளை சமரச சக்திகளாக அவங்க வந்து வைக்கிறாங்க, சமரச சக்திகளாக தனிமைப்படுத்துகிறாங்க. இவங்க மக்களை திசை திருப்புறாங்க. அதனால் இவங்களை அம்பலப்படுத்தி தனிமைப்படுத்தணுன்ற ஒரு உத்தியை கையாளுறாங்க. ஆனால் இங்கே சீனாவில் புதிய ஜனநாயக புரட்சி, இந்த புதிய ஜனநாயக புரட்சியில் இயக்கு சக்திகளாக குட்டி முதலாளித்த வர்க்கமும் இருக்குது, குட்டி முதலாளித்த வர்க்கமும் இயக்க சக்தியாக இருக்குது, தேசிய முதலாளி வர்க்கமே இயக்க சக்தியாக அதில் இருக்குது. அப்போ இருக்கும்போது அதனுடன் ஐக்கியம் போராட்டம் ஐக்கியன்ற அடிப்படையில் இணைஞ்சு செயல்படணும்னு மாவோ வைக்கிறார். அங்கே சமரச சக்தி கிடையாது அப்படின்னு சொல்கிறாம, அங்கே வந்து அதுக்கு சமரச சக்தி கிடையாது. அதுதான் வந்து உண்மை. அப்போ அதனால அங்கே வந்து அது வந்து முன்வைக்கப்பட்டது. இந்த ரெண்டு வித்தியாசம் இல்லாமல் ஆளு வர்க்கத்தை இது பண்ணிக்கிறான்ல, இப்போ திமுக இவங்கெல்லாம் இந்த பிஜேபியோட சமரசம் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க சொந்த நலன் இருந்து அதை வச்சுக்கிட்டு சமரச சக்தின்றாங்க. இவங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க சமரச சக்தின்றாங்க. அப்படி கிடையாது. சமரச சக்திக்கான ஒரு வர்க்க தன்மையும் அதனுடைய அரசியல் தன்மையும் வந்து ரொம்ப முக்கியம். அதனுடைய முழக்கங்கள், அதனுடைய சீர்திருத்த விஷயங்கள் எல்லாம் முக்கியம். இவங்க தெளிவாக வந்து உலகமயம் தாராளமயம் தனியார் மயக்கலை ஆளு வர்க்க கொள்கையை வந்து முன்வைக்கிறாங்க. எப்படி அவங்க சமரச சக்தியாக இருக்க முடியும்? தெளிவாக ஆளு வர்க்க கொள்கை உலகமயம் தாராளமயம் தனியார் மயத்தை வைக்கிறாங்க. நிதி மூலதனத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்களே நிதி மூலதனவாதிகளாக மாறுறாங்க. அதிலே நிதி மூலதனவாதிகள் இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு நிதி மூலதனம் ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க அதிலே இருக்கிறாங்க. அப்போது அவங்க எப்படி சமரச சக்திகளாக இருக்க முடியும்? அப்போ அதை பற்றி தெளிவாக வாதிங்க. பிரச்சனை அதுதான். அப்போ அதை பற்றி தெளிவாக மனோகரன் அதை பற்றி பேசலை, ஞானம் அப்புறம் பேசுகிறேன்னாரு. இவங்க தமிழ் தேச மக்கள் முன்னணி பாலனும் அதை வச்சார். அப்போ தெளிவாக அங்கே பேச வேண்டியது சமரச சக்திகளை பற்றி தான். சமரச சக்திகள் திமுகவை அடையாளம் காணுவது மிக மிக தவறானது. அது ஆளு வர்க்கத்துக்கு வால் பிடிக்கக்கூடியது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. இன்னொன்று, இவங்க வந்து வரட்டுத்தனமாக அதை வந்து எதிர்க்கிறாங்க. அது சேம சக்தி. தற்காலிகமாக நாம் தேர்தலில் அதை உத்தியாக பயன்படுத்துது, அவ்வளோதான். பலமாக இருந்து ஐக்கிய முன்னணி கட்டுறது வேறு. இடது ஜனநாயக சக்திகள் பலமாக இருந்து ஐக்கிய முன்னணி கட்டி நாம் செயல்படும் போது அனைத்து மக்கள் போராட்டங்களையும் நாம் வந்து இது பண்ணலாம். இப்போ பண்ண முடியும், கீழே வேணால் பண்ணலாம், கீழ்மட்டத்தில் நாம் பண்ணலாம். அது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய குறிப்பான திட்டத்தில் அதை வச்சுக்கிறோம். கீழ்மட்டத்தில் நம்ம சேர்ந்து செய்வோன்ட்டு கீழ்மட்டத்தில் தெளிவாகவே திரட்டுகிறோம். கீழ்மட்டத்தில் தெளிவாகவே திரட்டி கீழ்மட்டத்தில் இருக்கிற சிக்கல்களை நாங்கள் எடுத்து போராடிட்டு தான் இருக்கிறோம். அது செய்யலாம், அது வந்து சிக்கல் இல்லை. அப்போ இது வந்து தெளிவாக உணரப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது தான் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். மற்ற விஷயங்கள் பார்க்கலாம்.